குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 9/11/2025 நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஐப்பசு மாதம் 23ஆம் நாள். சதுர்தசி திதி காலை 10:25 வரைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் காலை 2:41 வரைக்கும். தியாஜிதம், சித்தயோகம், அமிர்த யோகம், மாயவரம் ஸ்ரீ கௌமாயூரநாதர் நாற்காலி மஞ்சத்தில் பவனி, திரு இந்தலூர் பரிமள ரங்கநாதர் சந்திரபிரபையில் பவனி, ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உடையணிந்து புறப்பாடு. சூரிய உதயம் 6:10. துலா நாளிகை 1:20. திதி பஞ்சமி திதி. பஞ்சமி திதினாவே வாராகி தாயாருக்குரிய நாள். வீடு, நிலம், காடு எது வேணுமோ அது என்ன பஞ்சமி தாயார். சப்த கன்னிமார்கள் 5வது தாயாராக இருக்கின்ற அவர்களை நாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சூரிய உதயம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷம், ரிஷபம், மிதுனத்தில் ஒன்றும் இல்லை. கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், துலாத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய், கும்பத்தில் சனி, ராகு. யானைக்கும் அடி சொருக்கும். எல்லாமே ஓடுற நதி ஓடிக்கிட்டே இருக்காது. ஒரு இதில் ஒரு டைமில் இதாகும், ஒரு டைமில் செழிக்கு. பருவத்துக்கு ஏற்றாற்போல் இப்போ பருவநிலை மாற்றமே மாறி தான் இருக்குது. குளிர்காலம் இதுவாகும் அதுவாகும், இந்த இது மாறிக்கிட்டே இருக்குது. பருவநிலை மாற்றம் யானைக்கும் அடி சொருக்கும். எப்பேற்பட்டவங்களுக்காக இருந்தாலும் ஒரு கஷ்டம் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45, மாலை 3:45 to 4:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 to 2:45, மாலை 1 to 2:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 10 to 12. ராகு காலம் 4:30 to 6, குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. ராசி பலன்: மேஷம் லாபம், ரிஷபம் செலவு, மிதுனம் நன்மை, கடகம் பாராட்டு, சிம்மம் வெற்றி, கன்னி நலம், துலாம் பயம், விருச்சிகம் அச்சம், தனுசு மறதி, மகரம் பணிவு, கும்பம் அசதி, மீனம் ஓய்வு. சந்திராஷ்டிரமம் அனுச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: ரிஷபம், துலாம், விருச்சிகம், கும்பம். இந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். நாளைய விசேஷங்கள்: நாளைக்கு சுப முகூர்த்த நாள். தேய்பிறை சஷ்டி விரதம் நாளைக்கு திங்கட்கிழமை. சுப முகூர்த்த நாள், சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்குரியது. அழிவுக்கு காரணம் அகந்தை, மேன்மைக்கு வடிகோலுவது தாழ்மை, பணிவு. இன்னைக்கு நம்ம ராகுகால பூஜை பண்ணுவோம். நம்ம ராகுகால பூஜை 10 to 12 இல்லை, வெள்ளிக்கிழமை 10 to 12, ஞாயிற்றுக்கிழமை நாம் 4 to 6 பண்ணுவோம் ராகுகால பூஜை. தமிழ்நாத ஜோதிடம் என்பது ஒவ்வொருடைய வாழ்விலும் இருளை நீக்கி ஜோதியை தரக்கூடியது. அதை வழிகாட்டக்கூடியவர் ஜோதிடர். அதே மாதிரி பொழுதுக்கும் ஜோதிடத்தையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை. அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறோமா, ஒரு வீடு வாங்குகிறோமா, வீட்டில் ஒரு கல்யாணமா, ஒரு குழந்தைங்களதோ வீடு, இந்த மாதிரி இருக்கும்போது பார்க்கலாம். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இருக்கும்போது பார்க்கலாம். பொழுதுக்குமே அதை இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. வேதத்தின் 3வது கண் ஒவ்வொருடைய வாழ்வையும் இருளை நீக்கி ஜோதியை, ஒரு ஒளியை தரக்கூடியது. ஜோதியை ஏற்றக்கூடியவர் ஜோதிடர். ஜோதியை இருளை நீக்கி
ஜோதியை ஏற்றக்கூடியவர் ஜோதிடர், வழிகாட்டி. உண்மையான உங்களுக்கு தப்பாலாம் சொல்லக்கூடாது, அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன்னுட்டு. ஜோதிக்கே ஜோதி வழிபாடு. திருவிளக்கு பூஜை நடைபெறும் பொழுது பஞ்சமுக விளக்கேற்றி வைத்து அந்த விளக்கேற்றும் தீபம் காட்டச் சொல்லி வழிபாடு செய்வார். ஜோதிக்கே ஜோதி வழிபாடு என்பதை நாம் உணர முடியும். இருளை அகற்றி ஒளியை கொடுப்பது விளக்காகும். இருள்மயமான சூழ்நிலையை மாற்றி ஒளிமயமான வாழ்விற்கு உத்தரவாதம் தருவது இந்த ஜோதி வழிபாடு. அதனால்தான் ராமலிங்க சுவாமிகள் அணையா விளக்கு என்று கடலூரில் ஜோதியை ஏற்றி வழிபட்டார். ஆலயங்களில் கூட சிவனுக்கு பின்னால் பிம்ப விளக்கு இருப்பதை பார்த்திருப்பீர்கள். வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் தெய்வ சந்நிதி விளக்கேற்றி வழிபட்டால் நல்லது, சிறப்பானது. சதுர்த்தி விரதங்களின் மகிமை. சங்கடங்களை தீர்க்கும். சஷ்டி விரதம் சந்ததி வளரும். ஏகாதசி விரதம் பொருள் வளம் பெருகும். பிரதோஷ விரதம் நினைத்தது நடக்கும், பயம் நீங்கும். அமாவாசை விரதம் சாபங்கள் அகற்றும். பௌர்ணமி விரதம் சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும். வெள்ளிக்கிழமை விரதமும் சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும். இப்படி ஒவ்வொன்றாக நாம் இது பண்ணி செய்கின்ற பொழுது, நேற்றெல்லாம் சங்கடகர சதுர்த்தி கோயிலுக்கு போனீங்களா? நீங்கள் நல்வாழ்வு தரும் நவராத்திரி விழா. முதல் படியில் 9 வரிசையாக அடிக்க வேண்டும். முதல் படியில் ஓரறிவு கொண்டவைகள் புல், பூண்டு, செடி, கொடி. 2வது படியில் 2 அறிவு கொண்ட பிராணிகள் சிப்பி, பொம்மை, சங்கு, முத்து போன்றவை. 3வது படியில் 3 அறிவு கொண்ட எறும்பு, கரையான் பொம்மைகளை வைக்க வேண்டும். 4வது அறிவு கொண்டவை 4வது நண்டு, வண்டு போன்ற ஜீவராசிகள். 5வது விலங்குகள், பறவைகள் போன்றவை. 6வது படியில் மனித பொம்மைகளும் மற்றும் உழைத்த தலைவர்களின் பொம்மைகள் இருக்க. 7வது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களின் இது வைக்கணும். 8வது படியில் தேவர்களின் உருவங்கள், தெய்வங்கள், நவகிரகங்களின் பொம்மைகள். 9வது படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் துணைவியார்களான சரஸ்வதி, லட்சுமி, துர்க்கை ஆகியோரின் உருவங்களை வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் நடுநாயகமாக குருபீடத்தில் விநாயகப் பெருமானையும் ஆதிபராசக்தியையும் வைக்க வேண்டும். பாவங்களை மன்னிக்கும் மருதாந்த நாதேஸ்வரர். திருச்சியிலிருந்து லால்குடி செல்லும் பாதையில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மருதாந்தேஸ்வரர் கோவிலுக்கு ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். முடிந்த வரைக்கும் வருஷத்தில் ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. பக்தனுக்கு காட்சி தந்த போடிநாயக்கனூர் பரமசிவன். தேனியிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது போடிநாயக்கனூர். அதிலிருந்து மூணாறு செல்லும் சாலை 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வற்றாத வளத்தையும் குன்றாத நலத்தையும் அருளும் திண்டல் முருகன். திண்டல் முருகன் எங்கே இருக்குது? ஈரோட்டில் இருந்து கோவை செல்லும் நெடுஞ்சாலையில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஈரோடு பஸ் நிலையங்களிலிருந்து டவுன் பஸ் வசதி இருக்குது. அதனால் அவ்வளவு அழகான பெருமாள். இன்னைக்கு என்னது, ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானை வழிபாடு செய்யணும். நாம் அவருக்குரிய தானியம், கோதுமை வழிபாடு பண்ணிட்டு, யாருக்காவது உங்களால் முடிந்தது போய் தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை, கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நியாயமான ஒரு ஆசைகளை கூட நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கிறது. கஷ்டங்கள், கடன்கள், வேதனைகள். அதனால்
பார்த்து எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க. மோடம் போட்டுக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. உங்கள் ஊரில் எப்படிங்கிறத சொல்லுங்கள். என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு உங்கள் வீட்டிலலாம்? எங்கள் வீட்டில் சைவ சாப்பாடு தான். உங்கள் வீட்டிலலாம் என்ன ஏதுங்கிறத சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். உழைப்பே உயர்வு. நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கம் வழங்கும் என்எஸ் விலாக்ஸ். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்ம சம்பளம் வாங்குவோமா? வாங்க மாட்டோம் தான். இன்னும் 100Kவே தாண்ட மாட்டேங்கிறோம். நம்ம சம்பளம் வாங்க மாட்டோம். சரி, நம்ம ஏதாவது ஒன்று கடவுள் வழி விடுவார், நம்ம ஏதாவது ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்தி.